எனக்கு பிடித்த ஹீரோ சூப்பர் ஸ்டார். அதனால நல்லா போறவங்களாம் விட்டுருவோம். இந்த ரைட்டு லெஃப்ட் போறானே அவனை தான் கவனிப்போம். அந்த ரகம் பாடியாரு. எல்லாரும் ஒரு சைடு போனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறவர். எப்படி டோர் திறந்து உள்ளே போனேன், எப்படி சாரை பார்த்தேன், எப்படி அவர் காபி சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா எப்படி கேட்டார். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் பிஆர்ஓ, இவர் கேமராமேனு அப்படி சொல்லலாம். போன என்ன சொல்றது நான் இங்க சொல்லலாம், சொல்லாமே போயிட்டா அப்படி மனசு சொல்ல வேணாம்னது. ஏன் சொல்ல வேணாம் சொல்லையா அதை பத்தி. ஒரு நாள் அவருக்கு சொல்ற நன்றியா சொல்றேன். கொஞ்ச நாள்ல எனக்கு பணம் வந்தது. அவர் எப்படி கொடுத்தார செக்கு அதே மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து கவர்ல போட்டு டவுன் டு எர்த்தா இருக்காரு. இவ்வளவு எளிமை. நான் இப்ப தூரமா இருப்பேன். நான் போய் 2 நாள் மரியாதைக்கே நமக்கு இவ்வளோ இருக்க. அப்போ அவங்களுக்கு இல்லை. அதாவது இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கத்தான் பெரிய சந்தோஷம். அதனால் இடைஞ்சல் பண்ணாமல் பார்த்துக்கிறது. சாதா வச்சு கட்டி சாதா சட்டை போட்டு சாதா சுற்றுவேன் சொல்லலாம். நடைமுறையில் முடியுமா? சைத்தான் உள்ள ஏறிடும். நமக்கு எல்லாம் படமே 10 நிமிஷம். நீங்க அரை மணி நேரம் பேசிங்கன்னா என் நேஷனல் கட்சா மாதிரி ஆயிடுச்சு சார். போதும் சார் போதும். புட்டை முட்டை முட்டை வச்சார். ரொம்ப ஆல்வாச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்காக நான் சவுத் ஆப்பிரிக்கா போகிறேன். நைட்டு ஃப்ளைட் எனக்கு. அதே நேரத்தில் சார் லண்டன் போகிறாங்க வேறு படத்துக்கு வராங்க. எதுக்கு ஏன் பண்ணிடு சவுத் ஆப்பிரிக்கா போகிறேன் சார். சவுத் ஆப்பிரிக்காவா? இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் அங்கே ஸ்க்ரீனிங் வெரி குட். எனக்கு கட்டிப்பிடி எனக்கு பயமாக இருந்த முதல்ல. சவுத் ஆப்பிரிக்கானா தனியாக போகிறோம், குச்சிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க என்ன பண்ணுறது இல்லை. இவர் கட்டி பிடிச்சோட ஒரு வீரம் வந்துச்சு. ஓகேடா போய் அதை ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதாவது தட்டி கொடுக்கறது, உற்சாகப்படுத்துறது, ஊக்குவிக்கிறது, அதெல்லாம் அவருக்கு நிகர் அவர். அது வியப்பு தான். நிறைய சொல்றது நீங்கள் சார். இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை நீங்க அவரை சந்திச்சிருக்கீங்க சார், நிறைய பேசிருக்கீங்க சார். அது எந்தெந்த சரணம்ன்றது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அது நீங்க தான் சொல்லணும். அது ஏன்னா அடிக்கடி நீங்க போன்ல பேசிட்டு எனக்கு தெரியும். நீங்க பேசுவீங்க, அது சார் உங்ககிட்ட பேசுறதுல நிறைய உங்களுக்கு அது தெரியும். ஆனா எந்தெந்த தருணங்களை எப்படி பேசிருக்கீங்க அதுதான் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல. இங்க சொல்லலாம், சொல்லாமே போயிட்டா அப்படி. கரெக்ட். மனசு சொல்ல வேணாம்னது. ஏன் சொல்ல வேணாம் சொல்லையா அதை பத்தி. ஒரு நாள் மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பொருளாதாரமாக நான் சிக்கலில் இருக்கிறேன்றது அந்த டாப்பிக்கில் ஓடுது. அப்பப்போ நான் சிக்கலாக இருக்கிறேன். எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் தெரியும். அப்போது ஓகே. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை பேசியிருக்கேன். ஊரை பேசிட்டப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன் அப்படின்போது, பாண்டியன் நான்லாம் ஆக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் போயிடுவேன். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் தான் சமையலே பண்ணணும். நீங்கள் தான் காய்கறியாக மட்டனா சிக்கன் எல்லாம் முடிவு பண்ணணும். அதனால் நீங்கள் தெளிவாக இருங்க. எப்பவுமே குழப்பிக்காதீங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு இவ்வளோ பார்க்கணும். எவ்வளோ டென்ஷனு. தெளிவாக இருங்க. அப்படி எல்லாம் வரும், சரியாக போயிடும். நம்பிக்கை விட்டார். அந்த மாதிரி அன்றைக்கி பேசும்போது நிறைய நம்பிக்கை விட்டார். ஆனால் நான் பொருளாதாரத்தாலேயே கொஞ்சம் பாதிச்சிருக்கேன்றதை அந்த பேச்சில் நான் பேசுகிறேன். வேற ஒன்றும் பேசுகிறேன்.
வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் டாபிக் ஓடிச்சு. மறுநாள் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, அவரை போய் பார்க்க சொன்னாங்க. எதுக்கு? சார் சொன்னார் பார்க்க சொல்லி. அங்கே போனால் எனக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க, ஒரு செக்கு போட்ட கவர். அது பணம் ரகசியம் நான் சொல்கிறேன், 1 லட்சம் ரூபா. அன்னைக்கு எனக்கு அது ஆம்புலன்ஸ் வந்து நின்ன மாதிரி, ஒரு வீடு பற்றி எறியும் போது ஃபயர் சர்வீஸ் வந்து நின்னா எப்படியோ அந்த மாதிரி அந்த 1 லட்சம் ரூபா இருந்தது. அது அந்த வழிக்கு சின்ன இது நம்ம கேட்கலையே சார்ட்ட. நான் அந்த பேசுறதுலாம் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம என்ன பணம் கேட்டோமா? இல்லையே. ஏன் கொடுத்தாரு? மனசு சொல்லுது, ஏன் சார் கொடுத்தீங்க நான் கேட்கணும். இல்லை, அவர் மனசில் பற்றுக்கு பண்ணியிருக்காரு. அதை யோசித்து அப்புறம் செக்கப் போட்டு செலவு பண்ணிட்டேன். ஆனால் என் உள் மனசு சொல்லுது, எதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் காசு கேட்கணும்? கேட்கவும் இல்லை, கொடுத்தாரு. அவர் ஏன் கொடுக்கணும்? கொடுக்குற அளவுக்கு நம்மன்னா ஏதோ கேட்டோமா? இன்டைரக்டாக கேட்டோமா? இல்லை. கருத்தார்த்தத்தில் நம்மளுக்கு தூக்கம் இல்லை. கொஞ்ச நாளாக மனசு இது திமிர சொல்ல, அவருக்கு சொல்கிற நன்றியை சொல்கிறேன். கொஞ்ச நாளில் எனக்கு பணம் வந்தது. அவர் எப்படி கொடுத்தாரோ செக்கு, அதே மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து கவரில் போட்டு நான் அதே ஸ்பாட்டில் அவர் இருந்தார். அப்போ போனேன் பேசுகிறது. இன்னும் ஜெனரலாக புக்கு கொடுத்தேன், பெரிய டாப்பிக்லாம் பேசிகிட்டு இருக்கோம். போயிட்டு வரோன்ற ஸ்டேஜ். அப்போது சார், நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க, கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்பு. ஆமாம் சொல்லியிருக்கேன். ஆஸ் எ பிரதர் அதை நான் ஃபாலோ பண்ணலாமா? பண்ணலாமா? அதனால தான் சார் இதை வச்சிங்க சார். இது இல்லை சார், நீங்கள் அன்றைக்கி கொடுத்தீங்க, அதை கொடுத்துடணும்னு தோணுச்சு, நான் கொடுத்தேன். ஒன்றும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை சார், நான் ஹாப்பியாக இருக்கேன் சார். உங்கள் மனசில் தோணுச்சு இல்லை சார், அதுக்கு கோடான கோடி நன்றி சார். அஸ் எ பிரதராக என்னை வாழ்த்துங்க, அதுவே எனக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் அவருக்கு அப்படி நேரில் இருக்குது. ஒரு இதை மாதிரி எனக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க, அதில் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. கை கொடுத்தாரு, அதை வாங்கி வச்சுட்டாரு. எனக்கு அன்னையிலேருந்து அங்கே நிம்மதியான தூக்கம் வந்தது. நான் வந்து திருப்பி கொடுத்தத பெருமையை சொல்ல, கேட்காமே அவர் கொடுத்தத பதிவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம கேட்காம அது தோணல. அவனுக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுக்கே சொல்லி தான் பார்க்கணும் கிடையாது. அவன் அடிக்கடி நெஞ்ச பிடிக்கிறானே, வலிக்குது அதாவது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், உணரணும். அப்படி பண்ணார். என் வாழ்நாளில் அதை நான் மறக்கவே மாட்டேன். எப்பவும் சொல்ல அர்த்தம் அது. இதை சொல்லணும்னு தோணுச்சு உள் மனசு. இதை அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார். இதை சொல்லலைன்னா என் இதயம் தப்பாக எடுத்துக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டேன். ஒரு அற்புதமான மனுஷங்க. இப்போ அண்ணாத்தால ஆக்ட் பண்ணுறோம். அப்போது சார்கிட்ட போய் உட்காந்து பேசணும் தோன்றது தானே. நான் அப்பப்போ அவரை பார்க்குறேன். இவர் நிஜமாகவே சூப்பர் ஸ்டார் தானா? ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காரு, இவ்வளோ எளிமை. நான் அதெல்லாம் இப்போ தூரமாக இருப்பேன். நான் போய் 2 நாள் ஹலோ சொல்கிறது சரி, பார்த்தேன் ஹலோ சார் ஓரமாக உட்காந்துருவேன். ஒரு 3ஆவது நாள் வாங்க பேச ஆரம்பிச்சேன். சார் நீங்கள் ஏதோ 1008% இருக்கிறீங்க, நாம் எதாவது கொண்டுக்கா மண்ணுக்கான்னு பேசி அது எதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டு போகுது சார், அதுக்காக தான் நான் வர்றதில்லை. நீங்கள் பேசிட்டா போகிறது, வாங்க உட்காருங்க, ஃப்ரீயாக தான் உட்காந்து பேசுறாரு. யார் அப்போது பேச போடலாம் என்னை தட்டி பேசுவார். அந்த பாசம் தெரியும். பக்கத்தில் கூட ஆச்சரியம், என்ன பாண்டிய தட்டிலாம் பேசுகிறாரு. மற்றவங்க பார்வையில் எனக்கு தெரியுது, நல்லா பேசுவோம் பொழுது 2 பேரும் ஜாலியாக பேசுவோம் பொழுது அப்படின்னு ஃபீல்.
அதை அந்த உரிமையை காட்டும் போது இடத்துல காட்டுவது. நாம் தேவையில்லாமல் பக்கத்தில் சேர் இருந்தால் நான் போய் உட்காந்துருவோம், போட்டு இதான் நேரம்னு போட்டு வாசிப்போம். அப்படிலாம் அந்த வேலையை பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள், அவங்க யோசனைகள். நம்ம ரேஞ்சுக்கே நமக்கு இவ்வளோ இருக்கா, அப்போ அவங்களுக்கு இல்லை. அதனால் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கத்தான் பெரிய சந்தோஷம். அதனால் இடைஞ்சல் பண்ணாமல் பார்த்துக்கிறது. அவர் ரசிப்பார் அதை, இவன் நம்மகிட்ட வரமாட்டாப்புல அப்படின்ட்டு. ஏன்னா தூரம் தான் அவர் ரசிக்கிறது. செட்டில் ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்காங்க எல்லாம். எதனால்? ஏன் வேலை நடக்கலை? கண்ணு தேடுது. லைட் பண்ணுறாங்களா, லென்ஸ் மாத்துறாங்களா, அடிச்சு ரெடியா இல்லையா, எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்க. நான் தெரியும் செட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா யாராவது லேட்டாக எதோ ஆயிடுச்சா அது அவர் மனசு கேட்குது. இன்டெரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு என்ன லேட்டு அது கேட்டுறாரு. அதை விட அவர் அரை நிமிஷம் லேட்டு வந்தா கூட லேட்டா ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே டவுட்டு பழகுது வித்தம். அவர் இது அதான் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். பார்க்குற ஒரு நிமிஷமும் எனக்கு பதிவு பார்க்கும்போது இப்படி கூட ஒரு மனுஷன் இவ்வளோ புகழ் வந்த பிறகும் இப்படி இருக்க முடியுமா? அது எல்லாரும் சொல்லுவாங்க, நடைமுறையில் இருக்க முடியுமா? நான் வந்தால் பணம் வந்தால் நான் கைத்தான் இருப்பேன், நான் சாதா வச்சு கட்டி சாதா சட்டை போட்டு சாதா சுற்றுவேன் சொல்லலாம். நடைமுறையில் முடியுமா? சைத்தான் உள்ளே ஏறிடும் நமக்கு எல்லாம். அது யாரும் இல்லை. ரொம்ப தெளிவாக எந்த புகழும் அசைக்கலை, எந்த தர்க்கமும் அவரை அசைக்கலை. அவருக்குன்னு ஒரு இன்னும் சொல்லலாம். அவர்கிட்ட சொன்னாங்க ஒரு ஜோக்குன்னா அதில் கொஞ்சம் மிக இருக்கும். அதனால அது சாத்துக்குடி, அது பூசிக்காய் மாதிரி இருக்குது, பூசிக்காய் மாதிரி சாத்துக்குடி இருக்குமா, அப்படி ஒரு மிகப்படுத்தி சொன்னதான் அது ஜோக்குகள் சேரும். ஆனால் அது பொய். ஜோக்குக்காக கூட பொய் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேச்சில் ஏதாவது பொய் வருதான்னு நோட் பண்ணான்னு ஜோக்குக்காக கூட பொய் சொல்றது இல்லை. எப்படி சாத்தியம்? அவர் தான் பொய்யே இல்லாமல் எதுக்கு சொல்லணும் பொய்? அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சரியாக வரமாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டானா கூட ஒரே டிராஃபிக்ப்பா, அந்த பக்கம் வந்துட்டேன் தெரியாதம்மா இங்கே வரதுக்கு போய் அவன் கேட்டானா இப்படியா வந்துட்டு நம்மளா சரி அப்படியே பழகிட்டோம். அவர் அப்படி இல்லை, தெளிவா பொய் சொல்லாமல் ரசிக்கிறார் ஒவ்வொருத்தரையும். எப்படி ஆக்ட் பண்ணுறான் அதை பார்த்து. அவர் எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணி, அதாவது சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதில்ல, நல்ல மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிலாம் வாழ முடியாது, ஏமாத்தலாம் முடியாது. அவர் என்ன மாதிரி உண்டாக எல்லாம் அவர் கண்ணுலேயே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவார். சூப்பர் ஸ்டார்னா அது ஒரு சக்தி. அவரை போய் மீட் பண்ணதுலேருந்து அவர் விட்டு வந்த பிறகு அந்த நினைவு ஓடிட்டே இருக்குது. எப்படி பேசுறாரு, எப்படி வந்தார், எப்படி போனார், எப்படி வந்தார். எத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் மொபைலில் அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறாங்க, அவங்க நம்பர் இருக்கு, என்ன சொல்லுவாங்க அது அப்படி. அது எங்கள் வீட்டு பசங்கள்லாம் என்ன அவர் ஃபோட்டோ தான் வச்சுக்கிறாங்க, என் ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. கேட்பேன் நான், இருக்கிறது பாரு உள்ளே இருக்குது. அப்படியா? ஆசை, சந்தோஷம். அப்பாவுக்கு அவரை பிடிக்குது, பிள்ளையும் பிடிக்குது, என் பேரனை பிடிக்குது. என் பெரிய பையன் மோகித், அவன் அந்த வேட்டையன் பார்த்துட்டு அவன் சொல்லலாம் அவருக்கு ஒரு பெரிய மெடல் கொடுக்கணும். என்னடா கொடுக்கணும்? அவர் அப்படி ஆக்ட் பண்ணுறாரு. அவர் யாரு அவனுக்கு பார்த்து இல்லை பேசல, ஆனால் அவன் ஃபீல் பண்ணுறான்.
சின்ன பேரை கேட்டால் அவர் வந்துட்டார். அவரை பார்த்தோன்னே பேர் சொல்லி இந்த படத்தில் இப்படி ஆடுவார், அந்த அந்த எம்பளை என்னமோ அந்த ஸ்டெப் போட்டு ஆடுறாங்க. மனசில் எவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம மனசில் இல்லை, நம்ம மனசில் இல்லை சார். புகழும் பொருளும் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் இருக்குது. இன்னும் நிறைய வரும். அண்ணாத்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்றது நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த வாய்ப்பு அமைஞ்ச தருணம் எப்படி? வாய்ப்பு அமையல. அது அவங்க சொல்லும் போது சார் படத்தில் நடிக்கிறேன்னா எது என்னதான் கேட்கலாம். நான் நடிக்கிறேன், என்ன நடிக்கிறேன், ஏன் நடிக்கிறேன், என்ன வரேன், அவ்வளோதான். போகலாம். அவர் நான் நீங்கள் மைசூர்லேருந்து பெங்களூருக்கு இது ஹைதராபாத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ட்ராவல், அப்படியே தெரியல. அவர் கூட போய் நிற்க போகிறோம், அதே மைண்டு ஆக்ட் பண்ண போகிறோன்ட்டு. அந்த வாய்ப்பு இப்படி வந்ததுனா கூட தெரியல எனக்கு. இல்லை அந்த பிறகு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் பேசணும். கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours வந்தார். அவனை தான் கட்டியிருக்குன்றது கன்ஃபார்ம் எடுப்பார், அதுக்கு சைலண்ட் கொடுப்பாரு. அது என்ன எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்போ தான் கொண்டுட்டு வந்திருப்பார். பார்த்துக்கிட்டு படிக்கட்டை பார்க்காம ஸ்டெப் வச்சு வச்சு நடந்து பாருங்க, அப்போ முடியும் அதெல்லாம் நமக்கு. இப்போ நாடோடிமன் அவர் பண்ணதெல்லாம் ஏந்து பார்க்குறதில்ல. அப்போ இருந்த போட்டி அந்த சினிமாவில் வந்து டைரக்டராக வந்து ப்ரொடியூசர் பண்ணி நாகேஷ் சாருக்கு மகனாக நடிக்கணும்னு பெரிய கனவு. புருஷனுக்கு அரசன் படத்தில் அப்பா சார் நாகேஷ் சார் நான் பையன் நடிச்சினேன். விஷால் அப்பா முதல்ல தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி அவங்க என்னை வச்சு ஜாடிக்கேற்ற முடியும்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு சார் தான் துவக்கி வச்சாங்க அந்த படத்தை. படம் நல்லா போச்சு. அது அந்த துவக்கம்